கர்த்தர் நல்லவர், என்னை உயிர்ப்பியும் என்கிற இந்த குறுஞ்செய்தியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. யோவான் 8வது அதிகாரம் 36வது வேத வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற மாதத்தில் நாம் இருக்கிறோம். அருமையானவர்களே, இயேசு என்கிற பெயரினுடைய அர்த்தம் இரட்சகர், விடுவிக்கிறவர். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை விடுதலையாக்கினால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மெய்யான விடுதலை இருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் 18 வருடங்களாக ஒரு பெண் கூனியாக சற்றும் நிமிர முடியாத அளவிற்கு அவள் இருந்தாள். அவள் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த ஜெப ஆலயத்தில் உபதேசிக்கிற வேளையில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாள். இயேசு அந்த பெண்ணினுடைய பலவீனத்திற்கு காரணம் சரீரத்தில் உண்டான ஒரு வியாதி அல்ல, ஒரு அசுத்த ஆவி அந்த பெண்ணை 18 வருடங்களாக கட்டி அந்த நிலைமையில் வைத்திருக்கிறது என்பதை அறிந்தபடினால அவளை அழைத்து தொட்டு அந்த பெண்ணை சுகமாக்குகிறார். அந்த பெண் உடனே நிமிர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அவரை மகிமைப்படுத்துகிறார். அருமையானவர்களே, அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், 18 வருடங்களாக எல்லாரும் என்ன நினைத்திருப்பாங்க, இவளுக்கு சரீரத்தில் இருக்கிற ஸ்பைனல்ல ஏதோ பிரச்சனை, அதனால இவரால் நிமிர முடியலை, போன்ல பிரச்சனை, அதனால நிமிர முடியாம வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. அந்த ஸ்பைனல்ல பிரச்சனை வந்ததுக்கு, போன்ல பிரச்சனை வந்ததுக்கு காரணமே ஒரு அசுத்த ஆவி. இயேசு அந்த அசுத்த ஆவியை துரத்தின பிறகு அந்த பெண் பலவீனத்தினின்று விடுதலையாகி நிமிர முடியாத கூனியாயிருந்த அந்த பெண் நிமிர்ந்து தேவனை துதிக்கிறாள். இயேசுவின் முகத்தை பார்க்கிறாள், மற்ற எல்லாருடைய முகத்தையும் அவள் பார்க்கிறாள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக மருத்துவர்களை கண்டு நிறைய பணங்களை செலவு செய்து குறிப்பிட்ட வியாதி ஒருவேளை உங்கள் சரீரத்திலிருந்து போகாமல் இருக்கும்னா அது பிசாசினுடைய பலவீனப்படுத்துகிற ஆவியினுடைய கட்டாகவும் இருக்கலாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவே என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி நீங்கள் கேட்கிற பொழுது, அன்றைக்கு 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவியினால கட்டப்பட்டிருந்த பெண்ணை விடுதலையாக்கின அதே இயேசு உங்களையும் விடுதலையாக்கி உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார். அவருடைய தழும்புகளால் சுகமாவீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.